இவிகே கட்சி ஒரு ஆப்போடு வந்தார்கள். திடீரென்று தமிழ்நாட்டு அரசியல் களம் பரபரப்பான சூழலை நோக்கி போய்விட்டது. யாரும் எதிர்பாராத ரீதியில் ஒரு முக்கியமான அறிவிப்பாக அது மாறியிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலுக்குள் ஒரு அசுரத்தனமான வளர்ச்சி பல கட்சிகளிடையே இருக்கிறது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது, ஒரு ஸ்டடி செய்கிறார்கள். களத்தை மேம்போக்காக பார்க்காமல் ஒரு ஆழமான பார்வை இன்றைக்கு தோன்றியிருப்பது ஒரு வாழ்த்துக்குரிய விஷயம். மக்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் கட்சிகளிடையே வளர்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சமீபத்திய உதாரணங்களை எல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. பீகாரில் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், அதை பார்க்கும்போது அவர்கள் ஒரு ஆழமான ஒரு புரிதலை உருவாக்கி கொள்ள விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டில் அதுபோல உருவாக்க வேண்டும் என்று பலர் முனைப்பு கொள்கிறார்கள் என்பது தெரிகிறது. தமிழ்நாட்டு நிலவரம் என்னவென்றால், கடந்த தேர்தலில், சமீபத்தில் முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில், 2024ஆம் ஆண்டுக்கான தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 1,80,00,000 பேர் வாக்களிக்கவில்லை. ஒரு 60% வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிக்க முன்வருகிறார்கள் என்பது கண்கூடாக தெரிகிறது. மீதி வாக்காளர்கள் கவனிக்கப்படவில்லையா என்ற கேள்வியை நாம் எழுப்பவில்லை. ஆக்சுவலி அது ஒரு கேள்வியே கிடையாது. ஓட்டளிக்க காத்திருக்கிற ஒரு சமூகம் அது எப்படியெல்லாம் இயங்குகிறது என்பதை பற்றிய ஆழமான புரிதல் இருந்தாலே ஒரு தேர்தலை சந்தித்து விட முடியும். தமிழ்நாட்டில் 4,23,00,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தலாம். அவர்களுக்கு ஒரு நாட்டின் மீது ஒரு அக்கறை இருக்கிறது என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட 6,23,00,000 வாக்காளர்கள் உள்ள ஒரு தமிழ்நாடு. நீங்கள் பீகாரை எடுத்துக்கொண்டால் அங்கே 22,00,000 பேர் மறைந்த வாக்காளர்கள் என்று சொல்கிறார்கள். ஓகே, 7,00,000 வாக்காளர்கள் இரட்டை இடங்களில் பதிவு பெற்றிருக்கிறார்கள். அவர்களை நீக்க வேண்டியதுதான். அது ஒரு இயல்பான கடமை. 35,00,000 பேர் இடம்பெயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் அல்லது முறையான ஆவணங்கள் இல்லாதவர்களாக கருதப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் இதுபோன்ற ஒரு கணக்கெடுப்பு நிகழ்த்தினால் நிச்சயமாக கட்சிகள் திணறி போய் கிட்டத்தட்ட 58,000 பூத்துகள் சந்திக்க வேண்டும் என்று இன்றைக்கு தாவேகாவில் இருந்து சிலர் சொல்கிறார். பூத்துக்கு 1,200 ஓட்டுகள் இருக்கும் என்பது ஒரு சராசரியான கணக்கு. ஆனால் நமக்கு அப்படியெல்லாம் இருக்காது. சராசரியாக ஒரு 1000 என்று வைத்து கொண்டால் கூட அவர்கள் ஒரு 200-300 வாக்காளர்களை திரட்டிவிட்டார். தமிழ்நாட்டு களம் பிரதான கட்சிகளையும் தாண்டி இன்னொரு கட்சி வளர்ந்து வருவதை வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. வளர்ந்து விட்டது. ஒரு கட்சி பிரதான கட்சிகளை தாண்டி வளர்ந்து விட்டது. ஆனால் யார் கிங் மேக்கர் என்பதை தீர்மானிக்கிற அளவுக்கு அவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் இன்னும் வளரவில்லை. வேண்டுமானால் பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் தான் கிங் மேக்கர் என்று எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாட்டில் யார் என்பது இன்னும் உறுதியாகவில்லை. அதற்கு மாதங்கள் இருக்கின்றன. என்ன நரேஷனோடு வரப்போகிறார்கள் இந்த டிவிகேயினுடைய ஆப்பை எதிர்கொள்ள, எல்லாவற்றையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. களம் எல்லோருக்கும் பொதுவானது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களுடைய முயற்சியை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது.
ஆர்ஜேடிக்கு எதிரான ஒரு அமைப்பை அவர்கள் உருவாக்க வேண்டும், அல்லது ஆர்ஜேடியோடு இணைந்து பணியாற்றக்கூடிய காங்கிரஸையும் எதிர்த்து ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பிஜேபி கூட்டணியையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்கம்பன்சி ஓட்டுகளை அவர் எடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு இடையூறு செய்யும் விதமாக சில கட்சிகள் களத்தில் இறங்கலாம். 243 தொகுதிகளிலும் அவர்கள் போட்டியிட முயற்சி செய்யலாம். அப்படி செய்யும்போது பீகார் களம் பிரசாந்த் கிஷோரை கிங் மேக்கராக போஸ்ட் போலில் தீர்மானிக்கும் என்று நம்பப்படுகிறது. பார்க்கலாம்.